இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்கும் பொறுப்பை இந்த நீதிமன்றம் காவல்துறையிடம் ஒப்படைக்கிறது. நடந்ததெல்லாம் தப்பு தப்பா நடந்தாலும் கடைசியில உண்மைதான் ஜெயிக்கும்ன்றது நம்ம விஷயத்துல நிரூபணம் ஆயிடுச்சு. அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. கேஸ் இன்னும் முடியலையம்மா. எனக்கு கையல் எப்படியோ அப்படிதான் நீயும். என் தங்கச்சியை கொல்ற அளவுக்கு நீ கொடுமைக்காரி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் பூஜா. அடுத்த ஹியரிங்ல அண்ணன் நிரபராதின் தீர்ப்பாயி வெளியே வந்துருவாரு. வாங்க. யார பார்க்கணும்? மேடம் இருக்காங்களா? அவங்கள உள்ளதா இருக்காங்க. வாங்க, இப்படி உட்காருங்க. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். மேடம் வணக்கம். மேடம் வாங்க இளவரசி, உட்காருங்க. சொல்லுங்க, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல மேடம். ஆனா எங்களாலதான் நீங்க உங்க மகனை பிரிஞ்சிருக்கீங்கன்றத நினைக்கும் போதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க எந்த கஷ்டமுமே காமிச்சிக்காம இப்படி சிரிச்சு பேசுறீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேடம். நான் எதுக்கு இளவரசி வேதனைப்பட போறேன்? நான் நல்லதாமா இருக்கேன். இல்ல மேடம், எங்க சுப்பிரமணி மாமாவுக்காக நீங்க வாதாட போய் இப்போ உங்க பையனை பிரிஞ்சு நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னாலையும் என் மகனை பிரிஞ்சு இருக்க முடியாதுமா. அவனாலையும் என்ன பிரிஞ்சு இருக்க முடியாது. அவன் உண்மையை புரிஞ்சுக்கல, அதனாலதான் என்ன பிரிஞ்சு இருக்கானே ஒழிய பிரிஞ்சு இருக்கணுங்கிறதுக்காக பிரிஞ்சு இல்லம்மா. உண்மைதான் மேடம். ஆனா மோகன் சர்மா உங்க மேல இருக்க கோவத்தினால உங்க பையனை அவர் கூட வச்சுக்கணும்னு நினைப்பாருல்ல. எனக்கு அதை நினைச்சதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இளவரசி, நீ உன் புருஷன் மேல உண்மையான பாசம் வச்சிருக்கல்ல, அதனாலதான் உனக்கு அவர் திரும்ப கிடைச்சிருக்காரு. அந்த நம்பிக்கையில நீ இருந்த, கரெக்ட்? அது மாதிரிதான் என் மகன் மேல நான் உண்மையான பாசம் வச்சிருக்கேன். அவன் திரும்பி வந்துருவான். ஒரு வக்கீலா இந்த கேஸை நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு அம்மாவாவும் நான் ஜெயிக்கணும். Let's see. இருந்தாலும் இளவரசி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்காக எத்தனை தோல்வி வேணா சந்திக்கலாமா? உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். ஆனா உங்களோட இந்த கஷ்டத்துக்காக எங்களால கடவுள்கிட்ட வேண்டிக்கதான் முடியுமே தவிர வேற எதுவுமே பண்ண முடியல நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இளவரசி, கடவுள்கிட்ட எனக்காக வேண்டிக்கிறேன்னு சொல்றேன். அதை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமா? தேங்க்யூ. எது எது எப்படி நடக்கணுமோ அதாவது அப்படி இப்படி நடக்கும். இது பாரு இளவரசி, 2 பேரும் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இளவரசி, ரொம்ப நாள் கழிச்சு உன் வீட்டுக்காரு உன்கிட்ட வந்திருக்காரு. சந்தோஷமா அவர் கூட என்ஜாய் பண்ணு. He will miss you. சரி மேடம். ஓகே, வரேன். வாங்க. அப்போ வரேன் மேடம். சீதா. ஹே அகிலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்னடி ஆச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்லடி, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். கையில வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடந்துட்டு இருக்க, கேட்டா சின்ன ஆக்சிடென்ட்னு சொல்ற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நீ எப்படி இருக்க அது சொல்லு. நான் நல்லா இருக்கேன்டி. பார்த்து எவ்வளவு வருஷம் ஆகுது? கடைசியா காலேஜ்ல மீட் பண்ணதில்ல. நான் உன்னை இன்னைக்கு மீட் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் டச்ல இருக்கியா? பெருசா யாரு கூடயும் இல்லடி. வாணி மேரேஜ் முடிஞ்சு பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டா. மந்த்லி ஒன்ஸ் எப்பயாவது கால் பண்ணுவா. அப்புறம் நம்ம நந்தினி, தேவகி இவங்க யாராவது என்னைக்காவது கால் பண்ணி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். பரவாயில்ல சீதா,
நீயாவது எல்லார் கூடயும் டச்ல இருக்க, ஆனா நான் ஒருத்திக்கிட்ட கூட பேசுறது இல்ல. சரி விடு, இனிமே பேசிக்கலாம். அப்புறம் ஒரு குட் நியூஸ் டி. என்ன? எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஹே, கங்க்ராட்ஸ் டி. தேங்க்ஸ் டி. எனக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. வாவ், வாட் a சர்ப்ரைஸ். கங்க்ராட்ஸ் டி. இன்விடேஷன் அடிச்சதும் கொண்டு வந்து கொடுத்துறேன். ஓகே அகிலா, ஆனா எனக்கு இன்விடேஷன் அடிக்கல. ஏ? என் வீட்டுக்காரருக்கு சிம்பிளா இருந்தாதான் பிடிக்கும். இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள வீட்டுக்காரரா? நடக்கட்டும் நடக்கட்டும். அப்புறம் சீதா, நீ என்ன பண்ற? நான் ஒண்ணும் பண்ணல, வீட்ல சும்மா தான் இருக்கேன். அம்மா, நீ என்ன பண்ற? நானும் என் சிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வீட்லயே ஒரு கேட்டரிங் சர்வீஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். பார்ட்டி, கல்யாணம், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அப்படியா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. என் மேரேஜ்க்கும் நீங்களே பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோம். சரி, உன் நம்பரை கொடு. நானும் எங்க அப்பாவும் வந்து உன்னை மீட் பண்றோம். 2486 7526. சரி, ஓகே, நான் வரேன். பாய் பாய். ஜெயந்தி, ஜெயந்தி. என்னம்மா? சொல்ல மறந்துட்டேன். அந்த நிலத்தை வாங்குறதுக்கு இன்னும் 4 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சுல்ல, அதுல 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணியாச்சு. எப்படி? நம்ம 2வது தெருல கனகவள்ளி இருக்கால, யாரு? அந்த காலேஜ் ப்ரொஃபசர் பொண்டாட்டியா? அவளே தான். அவகிட்ட விஷயத்த சொன்னேன். அவ நம்ம நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு 1 ரூபாய் வட்டி கொடுத்தா போதுன்னு சொல்லி 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போனா. என்னடி அமைதியா இருக்க? இல்லம்மா, நம்ம தப்புக்கு மேல தப்பு பண்றோமோன்னு தோணுது. என்னடி பண்றது? முழுக்க நனைஞ்சாச்சு. இனிமே முக்காடு போட்டு என்ன ஆக போகுது? நமக்கு வேற வழி இல்லம்மா. மாப்பிள்ளை கிட்ட உண்மையை சொல்லணும்னா நம்ம கைக்கு ஒரிஜினல் பத்திரம் வரணும். அதுக்கு இப்படி ஏதாவது பண்ணிதானே ஆகணும். இங்க பார் ஜெயந்தி, எப்படியோ ஒரு வழியா 2 லட்சத்தை ரெடி பண்ணிட்டோம். மீதி பணத்துக்கு உன்கிட்ட இருக்க நகையை அடகு வச்சிருவோம். என்னம்மா, ஏற்கனவே பாதி நகை அடமானத்துல தானே இருக்கு. புரியுதுடி. மீதி 2 லட்சத்துக்கு நம்ம யார்கிட்ட போய் நிக்க முடியும்? அம்மா ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுதான் சொல்றேன். நமக்கு வேற வழி இல்லம்மா. முதல்ல எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிட்டு பத்திரத்தை வாங்கிடுவோம். அதுக்கப்புறமா மாப்பிள்ளை கிட்ட எடுத்து சொல்லி அந்த இடத்த வித்து வாங்கின எல்லாருக்கும் பணத்தை திருப்பி கொடுத்துருவோம். நகையும் மீட்டுருவோம். சரிம்மா, நான் போய் நகை எடுத்துட்டு வரேன். ஜெயந்தி, அந்த கனகவள்ளி கொடுத்த 2 லட்சம் ரூபாய் என் பெட்டியில இருக்குமா? அப்படியே அதை எடுத்துட்டு வந்துரு. சரிம்மா. வா பூஜா. எதுக்கு மாமா என்ன தனியா வர சொன்னீங்க? அருளை வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் பேச முடியாது இல்லையா? அதான் உன்னை தனியாக வர சொன்னேன். சொல்லு பூஜா, எதுக்காக நீ கயல்விழியை கொன்ன? இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறியா? கோர்ட்ல நீ ஜெயந்தியை கடத்தினேன்னு ஒத்துக்கிட்டப்பவே உன் மேல எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. என் மருமக இல்லையா? அதான் நீ குழப்பத்துல ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன்னு நான் ஜட்ஜை டைவர்ட் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் இளவரசி வீட்டுக்கு நீ அனுப்பின கிழவியையும் கயல்விழியை கொல்றதுக்கு நீ அனுப்பிச்ச சிட்டி பாபுவையும் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லு பூஜா, கயல்விழியை கொன்னு அந்த பழிய சுப்பிரமணியம் மேல போடுற அளவுக்கு உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? பார் பூஜா, உண்மையை மறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் கேட்கறது
உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான். ஆமா மாமா, அந்த இளவரசி மேல இருக்கிற கோவத்துல தான் நான் கயல்விழிய கொண்டு அந்த பழைய சுப்பிரமணி மேல போட்டேன். நான் வேணும்னே இதை செய்யல மாமா. ஏதோ ஒரு கோவத்துல இப்படி பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்த அருள் கிட்ட சொல்லி என்ன பிரிச்சிடாதீங்க மாமா. கவலைப்படாத, இந்த விஷயம் அருளுக்கு தெரியாது, தெரியவும் விட மாட்டேன். ஏன்னா இந்த பிரச்சனை தான் என்னையும் என் பையனையும் சேர்த்து வச்சிருக்க. ஆனா நீ அருள் கிட்ட சொல்லிடாத, ஏன்னா குணத்துல அவன் அம்மா மாதிரி. புரியுதா? புரியுது மாமா. பூஜா, இந்த கேஸ்ல இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. கவலைப்படாம போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் மாமா. பூஜா, சண்முகத்துக்கிட்டேருந்து அந்த கிழவியும் சிட்டிபாபுவும் கொடுத்த வாக்குமூலத்தை வாங்கிட்டல்ல? வாங்கிட்டேன் மாமா. அதை பத்திரமா நீயே வச்சுக்க, தேவைப்படும் போது நானே கேட்கிறேன். சரி மாமா. இளவரசி, ஒரு சந்தோஷமான விஷயமா, அம்மன் கோயில்ல பூஜை தேங்காய்லாம் எடுத்து ஆயில் ஃபேக்டரிக்கு அனுப்புற கான்ட்ராக்ட் ஒன்று ஏலத்துக்கு வருதுன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. நமக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்குன்ற நம்பிக்கை இருக்குமா? கான்ட்ராக்ட் கிடைக்குங்க. ஆனால் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு இந்த மேலதிகாரிங்க, அரசியல்வாதிங்க, இவங்க சிபாரிசெல்லாம் கேட்பாங்கல்ல? அதெல்லாம் தேவையில்லம்மா. இது கோயில் கமிட்டியிலேருந்து பொதுமக்களுக்காக பண்ற விஷயம். இந்த கான்ட்ராக்டை யார் வேணுனாலும் ஏலத்துக்கு எடுத்துக்கலாம். நம்ம முயற்சி பண்ணா நமக்கு கண்டிப்பா கிடைக்குமா. பணமும் பெருசா தேவைப்படாது. எப்படியாவது இந்த கான்ட்ராக்டை பிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை பிரச்சனை இல்லாம போகும். சரிங்க, நீங்க இவ்வளவு தூரம் நம்பிக்கையா சொல்லும் போது முயற்சி பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லைன்னு தான் தோணுது. அப்ப நம்ம இப்பயே போயிட்டு கோயில விசாரிச்சுட்டு வந்துடலாமா? கோயில் பக்கத்துல தானே இருக்கு, போயிட்டு வந்துடலாங்க. லீலாவும் கிருஷ்ணாவும் எங்க? அவங்க குழந்தைக்கு தடுப்பூசி போட்டுட்டு வர போயிருக்காங்க. சரி வா, அப்ப நம்ம அதுக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரி. நேத்தே எல்லாத்தையும் அகிலா சொன்னா. எத்தனை பேருக்கு அங்கிள் தேவைப்படும்? எங்க சைடுல இருந்து ஒரு 100-150 பேரு, மாப்பிள்ளை சைடுல இருந்து ஒரு 100 பேரு, மொத்தம் 250 பேர் தான். விருந்தாளிங்க கம்மி தான், ஆனா அத்தனை பேரும் விஐபிஸ். ஏன்னா என் மாப்பிள்ளை கிரானைட் பிசினஸ் பண்றாரு. அதனால பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் மேரேஜுக்கு வருவாங்க. சாப்பாடு குவாலிட்டிலையும் சரி, டேஸ்ட்லயும் சரி நம்பர் 1 இருக்கணும். அதுல எல்லாம் எந்த குறையும் இருக்காது அங்கிள். நீங்க நம்பிக்கையா இருக்கலாம். அங்கிள், இதுதான் மெனு கார்டு. உங்களுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து சொல்லுங்க. அப்புறம் கவி, நீ MBA படிக்க போறதா அகிலா சொல்லிட்டு இருந்தா? ஆமா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கேன். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. சரி கிளம்பலாமா? கிளம்பலாம்பா. நான் வீட்டுல போயிட்டு இவங்க அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன மெனு வேணுமோ நான் சொல்றேன். எப்போ இருந்தாலும் இந்த ஆர்டர் எங்களுக்கு தான் அங்கிள் தரணும். விலை எல்லாம் ரொம்ப நியாயமா தான் போட்டிருக்கோம். நீ 5 ரூபா கூட போட்டிருந்தா கூட கவலை இல்ல, உனக்கு தான் ஆர்டர். கீதா, அப்பா பிஸி ஷெட்யூல்ல மறந்துட்டா கூட நீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணி என்னென்ன மெனு வேணுங்கிறத முதல்ல சொல்லிடுங்க. ஐயோ, என் பேரு கீதா இல்ல, என் பேரு சீதா. வந்ததுல இருந்து 2-3 தடவை சொல்லிட்டேன். நீங்க மறந்து போயிடுறீங்க. நீங்க என் பேரு மறக்காம இருக்கணும்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். கண்டிப்பா செய்யறேன். சரி. பிலு, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? இவ சாதாரண ஆளே கிடையாது. ஏதாவது ஒண்ணு சொன்னா அதை அப்படியே செஞ்சு காட்டிடுவா. ஓ, அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? பாக்கலாம், என்னதான் செய்ய போறீங்கன்னு பாக்கலாம். பார்க்க தானே போறீங்க, செஞ்சு காட்டுறேன். எங்க வீடு தேடி வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுங்களாம்மா?
அதெல்லாம் வேண்டாம், நாங்க வரும்போது சாப்பிட்டு தான் வாங்கம்மா. ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. நீங்க ஏமா இவ்வளவு தூரம் வந்தீங்க? பரவாயில்ல தம்பி, இதுல என்ன இருக்கு? சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை தம்பி, அந்த நிலத்துக்கு மீதி பணத்தை இந்த வாரத்துக்குள்ள கட்டணும் இல்லையா? ஆமா. அதான் பணம் ரெடி பண்ணி கொண்டு வந்தோம். ம். ஜெயந்தி, அந்த பணம் எடுமா. இந்தாங்க. ஏற்கனவே கொடுத்த 11 லட்சம் போக மீதி 4 லட்சம் இதுல இருக்கு. ஒரிஜினல் பத்திரம் எப்ப கைக்கு கிடைக்கும்? இன்னைக்கு நைட்டே போய் ஓனர்ட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். நாளைக்கு காலையில நானே எடுத்துட்டு வந்து உங்க வீட்டில் கொடுத்துட்றேன். இல்ல, நீங்க வீட்டுக்கு வர வேண்டாம், நாங்களே இங்க வந்து வாங்கிக்கிறோம். அவ எதுக்கு சொல்றான்னா? புரியுதுமா. சாருக்கு தெரிஞ்சா தேவையில்லாம பிரச்சனை வரும். அதுக்காக தானே நீங்க அங்க என்ன வர வேணாம்னு சொல்றீங்க. அதுவும் கரெக்ட் தான். நான் பத்திரத்தை வாங்கியாந்து வீட்டில் வச்சிடுறேன். நீங்களே நாளை காலையில் நேரில் வந்து வாங்கிட்டு போயிடுங்கம்மா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்மா, பத்திரம் கைக்கு வந்த உடனே என்ன மறந்துடாதீங்க. உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். சரிங்க தம்பி, அப்ப நாங்க கிளம்புறோம். பார்த்து போயிட்டு வாங்கம்மா. நான் வேணா? இல்ல பரவாயில்ல, நானே கூட்டிட்டு போயிடுறேன். முருகா, யோ நீ பெரிய கில்லாடியா. போலீஸ் ஸ்டேஷன் வர போற இடத்துல பொய் சொல்லி நம்ப வச்சு போலீஸ்கார பொண்டாட்டிக்கிட்டே வித்துட்டியே. அந்த இடத்துல தாண்டி இந்த திருப்பதி நிக்கிறான். சரியா? நம்ம நினைச்ச மாதிரியே 15 லட்சத்தையும் சுத்திட்டோம். அதுக்கு என்ன பண்ண போறோம்? இது என்னடி புதுசா ஒரு கேள்வி கேட்கிற? வழக்கம் போலதான். சாமி, அர்ச்சனை ஏதாவது பண்ணணுமா? இல்லை சாமி, இந்த பூஜை தேங்காய்லாம் ஏலத்துக்கு விடுறதா பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருந்தீங்க. ஆமா, கோயில் கமிட்டில இருந்தா விளம்பரம் கொடுத்துருந்தோம். அது விஷயமா விசாரிச்சுட்டு போலாம் தான் வந்திருக்கோம். நாளைக்கு தானே ஏலம் விடுறதா சொல்லியிருக்கா. ஏலம் நாளைக்கு தான் சாமி. ஆனா அதுக்கு முன்னாடி ஃபார்மாலிட்டிஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாங்க கொஞ்சம் தயாரா வருவோம்ல. ஆமா சாமி, அது பத்தின விவரம் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு எவ்வளவு பணம் செலவாகும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்களும் அதை ரெடி பண்ணிப்போம் இல்லையா? அப்போ ஒன்று பண்ணுங்கோ, பிள்ளையார் கோயில்ல தான் கமிட்டி தலைவர் உட்காந்துருக்கார். அவரை வேணா போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு போயிருங்களேன். அப்படியா? ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல. மெதுவாகுமா? வணக்கம் ஐயா. வணக்கம். கோயில் கமிட்டி தலைவரை பார்க்கணும். நான் தான் கமிட்டி தலைவர். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, இந்த ஏலம் சம்பந்தமா பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருந்தீங்கல்ல. ஆமா, அது சம்பந்தமா தான் பேச வந்திருக்கோம். தம்பி, இதுக்கு முன்னால உங்களை எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு. எங்க பார்த்துருக்கேன்? ஐயா, நான் உங்களை இன்னைக்கு தான் முதல் தடவையா பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் உங்களை பார்த்ததில்ல. ஐயா, இந்த ஏலத்தை மட்டும். நீ உன்னோட 2வது பொண்டாட்டியை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போன சுப்பிரமணி தானே? கொலகார பாவி, நீ எல்லாம் கோயில் கடையை ஏலத்துக்கு எடுக்கலான்னு வந்திருக்கியா? மரியாதையா வெளில போயிடு. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க பாட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க. இவர் கொலை பண்ணதை நீங்க பாத்தீங்களா? ஏமா, இதை நான் வேற பார்க்கணுமா? அதான் ஊர் உலகமே பேசுது. இது பாருங்க, வயசுல பெரியவராச்சன்னு பாக்குறேன். இவர் ஒன்னும் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போல, செய்யாத தப்புக்கு அதான் போனாரு. உன் புருஷன் உத்தமனாவே இருக்கட்டும்மா, ஆனா இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம்
எங்க கமிட்டியில ஏலம் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்ல. யாருக்கே வேணும் உங்க ஏலம்? பெரிய கான்ட்ராக்ட் நீங்களே வச்சுக்கிட்டு நல்லா இருங்க. வாங்க போலாம். பெருசா அருள், நல்லா இருக்கியப்பா? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். அருள், உனக்கு அம்மா மேல கோவம் இல்லையேப்பா? உங்க மேல எனக்கு கோவம் இல்லைம்மா, சின்ன வருத்தம் மட்டும்தான். எந்த தப்பும் செய்யாத பூஜாவை கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டீங்களா? அருள், இன்னும் நீ பூஜா எந்த தப்பும் செய்யலன்னு நினைக்கிறியப்பா? கோர்ட்ல தான் நீ எல்லாத்தையும் பாத்தியப்பா. இன்னுமா நீ அவ எந்த தப்பும் செய்யல நம்புற? மாம், பூஜா குற்றம் செஞ்சிருக்கா நீ நினைக்கிற, ஆனா அவ குற்றமே செய்யலன்னு நான் நம்புறேன். அருள், நான் நினைக்கிறதுக்கும் நம்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மாம். இனிமேல் நீ எதையும் சொல்லி எனக்கு புரிய வைக்க வேண்டாம். ஏற்கனவே புரிஞ்சதெல்லாம் போதும். சரிப்பா, உங்ககிட்ட இதை பத்தி இனிமே நான் பேச மாட்டேன். உனக்கு உனக்கு என்னைக்கு உண்மை புரியுதோ அன்னைக்கு புரியட்டும். உன்னை நான் சரியாத்தான் வளர்த்துருக்கேன்ப்பா. எப்போ கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு கஷ்டம்னதும் அவளை அம்போன்னு விடாம அவ கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற பாரு. உண்மையிலேயே நீ என்னோட வளர்ப்புன்றதை நிரூபிச்சிட்டப்பா. நீ எனக்கு நிறைய கொடுத்துருக்கேன் மாம், ஆனா அதை விட பெரிய இழப்பை நான் இழந்திருக்கேன். அம்மா நியாயத்துக்காக போராடுற வக்கீல்னா, அப்பா அநியாயத்துக்காக போராடுற வக்கீல். இவங்க 2 பேர் நடுவில் சண்டை நடந்ததுன்னா பாவம் குழந்தை நம்ம பண்ணும். நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் நடக்கிற போராட்டத்துல பாசத்தை கொண்டுட்டியம்மா. உங்க 2 பேருக்கும் நடந்த சண்டையில எனக்கு அப்பா பாசம் கிடைக்க விடாம செஞ்சிட்டியம்மா. நீ அப்பாவை பிரிஞ்ச நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் ஒரு தடவையாவது அப்பாவை பத்தி யோசிச்சிருப்பியா? இல்ல ஒரு நாளாவது அப்பாவை பத்தி என்கிட்ட பேசியிருப்பியா? ஆனா அப்பா அப்படி இல்லம்மா, இன்னைக்கும் ஒன்னதான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் நினைச்சிருந்தா இன்னொரு கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. ஏன்? ஏன்னா அந்த அளவுக்கு நான் நேசிக்கிறாருமா. அவரோட ரத்தம் தானே என் உடம்புலையும் ஓடும். அதான் உன்னை எப்படி நேசிக்கிறாரோ அதே மாதிரிதான் நானும் பூஜாவை நேசிக்கிறேன். அப்படிப்பட்ட மனுஷனை உன் வக்கீல் தொழிலுக்கா இழந்துட்டியம்மா. வேண்டாம், இது எதுவுமே நம்மளுக்கு வேண்டாம். இப்ப கூட அப்பா நம்மளோட சேர்ந்து வாழறதுக்கு தயாரா இருக்காருமா. எல்லாத்தையும் மறந்துட்டு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழலாமா? ப்ளீஸ். என்ன மன்னிச்சிரு அருள். உங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இந்த கருப்பு கோட்டை கல்யாணம் பண்ணிட்டேன். அருள், என்னால உண்மைக்கு எதிராக வாழவும் முடியாது, சத்தியத்துக்கு துரோகம் பண்ணி வாழவும் முடியாது. ஆனா உங்க அப்பா அப்படி கிடையாதுப்பா. உண்மை, சத்தியம், நேர்மை இது எல்லாமே அவருக்கு 2ஆம் பட்சம்தான். இப்ப நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்டவரோட என்னால வாழ முடியாதுப்பா. உனக்கு உனக்கு அவர் கூட தான் இருக்க பிடிக்குதுன்னா நீ தாராளமா இருந்துக்கப்பா.
இதுதான் உன் பதிலாமா? பதில் இல்லப்பா, முடிவு. உன் முடிவை எனக்காக கூட மாத்திக்க மாட்டியாமா? சொல்லுமா, எனக்காக மாத்திக்க மாட்டியா? என்ன மன்னிச்சிருப்பா. எனக்கு தாய் பாசத்தை விட தர்மமும் நியாயமும் தான்ப்பா முக்கியம். சரிம்மா, என்னைக்கு உங்களுக்கு பாசம் தான் முக்கியம்னு தோணுதோ அன்னைக்கு சொல்லுங்க. அது வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன். தண்ணி வேணுமாங்க? வேண்டாம். என்னங்க, என்ன கோயிலில் நடந்ததே நினச்சிட்டு இருக்கீங்களா? விடுங்க. அந்த ஆளுக்கு உங்களை பற்றி என்ன தெரியும்? இல்லம்மா, நான் அந்த ஆளை பத்தி யோசிக்கல. நம்ம எதிர்காலத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த கேஸ் முடிஞ்சு நான் நிரபராதின்னு வெளியில வந்தாலும் கூட அந்த கமிட்டி தலைவர் மாதிரி நிறைய பேர் என்னை தப்பா தான் புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு எனக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டமான விஷயம்தான். இப்படி நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் வேலை கேட்டு அவமானப்படுறதை விட ஏன் நான் ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்க கூடாது? என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, நான் என் வாழ்க்கையை முதலேருந்து தொடங்க போறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் முறுக்கு, சீடா, அப்பளம் வித்து ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கே தெரியும். நாம ஏன் அதை மறுபடியும் தொடங்கக்கூடாது? தொடங்கலாமேங்க, நல்ல விஷயம்தான். அந்த தொழில் தான் என்னை வளர்த்து விட்டுச்சு. கண்டிப்பா அந்த தொழில் நம்மளை காப்பாத்தோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு மறுபடியும் அந்த தொழிலை தொடங்கி ஜெயிப்போன்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை பண்ணலாங்க. ஆனா பணத்துக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. சண்முகத்துக்கிட்ட வேணா ஏதாவது ஹெல்ப் கேட்டு பார்க்கலாமா? கேட்கலாமா, ஆனா அவன்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தான் யோசனையா இருக்கு. என்னங்க, நம்ம என்ன மூணாவது மனுஷங்க கிட்ட கேட்க போறோம்? உங்க சொந்த தம்பி தானே, கேட்டு பார்க்கலாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம கடனா தானே கேட்க போறோம், அப்புறம் என்ன? சரிம்மா. அம்மா, பத்திரம் கிடைச்சதும் முதல்ல அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட போறேம்மா. கண்டிப்பா சொல்லிடலாம். அம்மா, வீடு பூட்டி இருக்கு. எங்கேயாவது வெளியில போயிருப்பாங்க. போன் போட்டு பாரு. என்னமாச்சு? அம்மா, சுவிட்ச் ஆஃப் பண்ண வருதுமா. என்னடி சொல்ற? மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. சரிம்மா. சுவிட்ச் ஆஃப் தாம்மா வருது. ஜெயந்தி, அவங்க கிட்ட கேட்டு பாரு. ஏங்க, ஒரு நிமிஷம் வரீங்களா? யார் வேணும்? இந்த வீட்ல திருப்பதின்னு ஒருத்தர் இருப்பாரே, அவர் எங்க? அவங்க நேத்து சாயந்தரமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே. ஏம்மா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நாங்க அவரை பார்க்கணும். இப்போ அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாதேம்மா, நான் உங்ககிட்ட அவ்வளவா பேசிக்க மாட்டேன். அந்த ஆள் கொஞ்சம் சரியில்லாத ஆளு. சீட்டு பிடிக்கிறேன்னு நிறைய பேர்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திட்டான். நேத்து கூட பாருங்க, 5-6 பொம்பளைங்க வந்து சண்டை போட்டுட்டு போனாங்க. ஏன்
நீங்களே ஏதாவது பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க வேற விஷயமா அவரை பார்க்க வந்தோம். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கீங்க. இந்த மாதிரி ஆள் கூட எல்லாம் பழக்கம் வச்சுக்காதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என் பொண்ணு தலையில நானே மண்ணள்ளி போட்டுட்டேனே. எனக்கு பொண்ணா பிறந்த பாவத்துக்கு இன்னும் நீ என்னெல்லாம் கஷ்டப்பட போறியோ? எனக்கு பணம் போனதை பத்தி கூட வருத்தம் இல்லம்மா. இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா அவர் எங்க என்ன வெறுத்து ஒதுக்கிடுவாரோன்னு பயமா இருக்கு. கவலைப்படாதடி, மாப்பிள்ளை கிட்ட எடுத்து சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. இல்லம்மா, எனக்கு அந்த நம்பிக்கையே இல்ல. ஏற்கனவே நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு இப்பதான் அவர் என்ன மனசார மனைவியை ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனையை சொன்னா அவர் என்ன மறுபடியும் வெறுத்து ஒதுக்கிட மாட்டாரா? கண்டிப்பா வெறுக்க மாட்டாரு. நம்ம நடந்த உண்மையை சொன்னா நம்மள அவர் புரிஞ்சுப்பாரு. அவர் நம்மள மன்னிச்சாலும் சரி, இல்ல கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளினாலும் சரி, எனக்கு அவர் வந்ததும் நடந்த உண்மையெல்லாம் சொல்லியே ஆகணும். அவசரப்படாத ஜெயந்தி, இன்னைக்கு அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். இல்லம்மா, இப்படி நம்ம தள்ளி போட்டுதான் இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில உட்காந்துட்டு இருக்கோம். இதுக்கு மேலே நம்ம தள்ளி போட்டோம்னா பிரச்சனை பெருசாதாம ஆகும். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அவர்கிட்ட நான் சொல்லியே தீருவேன். உன்னை சொல்ல வேணான்னு சொல்லலடி, இன்னைக்கு சொல்ல வேணான்னு தான் சொல்றேன். ஒரு 2-3 நாள் டைம் எடுத்துப்போம். அதுக்குள்ள அந்த திருப்பதியை தேடி பார்ப்போம். ஒருவேளை அவன் கிடைச்சா பிரச்சனை பாதி குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடுவோம். இல்லம்மா, நம்மளால அந்த திருப்பதியை தேடி கண்டுபிடிக்க முடியாது. அவர்கிட்ட சொன்னா அவரே கூட அவனை தேடி கண்டுபிடிக்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாரு. எப்படி கண்டுபிடிப்பாரு? ஏற்கனவே அவரு சுப்பிரமணி கேஸ்ல அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இந்த பிரச்சனையை வேற சொன்னா அவருக்கு நம்ம மேல கோவம் தாண்டி வரும். நடந்தது நடந்து போச்சு. இந்த பிரச்சனை மாப்பிளைக்கு தெரிஞ்சா என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை தான். ஒரு 2 நாளைக்கு ஆற போட்டு அந்த திருப்பதியை தேடி பார்ப்போம். கிடைச்சா கடவுள் புண்ணியம், கிடைக்கலனா நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். ஜெயந்தி மேல எந்த தப்பும் இல்லைன்னு மாப்பிள்ளை கிட்ட நானே சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும். உங்க அப்பாவுக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டு என் வாழ்க்கை தான் சீரழிஞ்சு போச்சு. உன் வாழ்க்கையாது நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என் உயிரை கூட இழக்க தயாரா இருக்கேன். சீதா, வாங்க ஆண்டி. உட்காருங்க ஆண்டி. என்ன ஆண்டி அப்படி பாக்குறீங்க? இவ என் காலேஜ் மேட், பேரு அகிலா. ஏ அகிலா, இவங்க பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏ அகிலா, என்னடி அப்படி பாத்துட்டு இருக்க? இவங்களை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா என்ன? அது வந்து இல்ல, என்ன மாதிரியே வேற யாரையாவது பாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீதா, உனக்கு முகூர்த்த புடவை எடுத்திருக்கேன். அதான் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு காட்டிட்டு போலான்னு வந்தேன். எப்படி இருக்குன்னு பாருடி. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு ஆண்டி. ஆண்டி, இது 80,000-ஆ? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு.
ஆனாலும் ரொம்ப காஸ்ட்லி ஆண்டி. பிடிச்சிருந்தா விட்டுடு. விலையை பத்திலாம் நீ பேசவே கூடாது. என் மருமகன்னா சும்மாவா? என் மருமகளுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல. சரி சீதா, நான் கிளம்புறேன். ஏய் இரு போலாம். என்ன அவசரம்? இல்ல டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு ஃபோன் பண்ணு. ஜெயந்தி, ஜெயந்தி, ஜெயந்தி. என்னங்க என்னாச்சு உனக்கு? நானும் நேத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு மாதிரி இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் நார்மலா தான் இருக்கேன். நீ ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுது. இன்னும் அந்த பூஜாவை நினைச்சு பயந்துட்டு இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. பின்ன ஏன் டல்லா இருக்க? ஓ, அண்ணனும் அண்ணியும் நாம கூப்பிட்டு கூட வீட்டுக்கு வரலையே, அதை நினைச்சு ஃபீல் பண்றியா? விடு ஜெயந்தி, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாதான் பாசமா இருக்காங்கன்னு அர்த்தமா? அவங்க எங்க இருந்தாலும் நம்ம மேல பாசமா தான் இருப்பாங்க. தேவையில்லாம எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத. ஜெயந்தி அக்கா, வாங்கக்கா. வாங்க மாமா. வாணே, உள்ள வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அப்படியா? உங்களுக்கு 100 ஆயுசு. எப்படி வந்தீங்க? ஆட்டோல தாண்டா. ஓ, இளவரசி, எப்பமா வந்த இளவரசி? இப்பதாம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க மாப்ள? நல்லா இருக்கேன் அத்தை. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு கெட்ட நேரம் வந்து தொலைஞ்சிருச்சு. அம்மா சும்மா இருக்கியா? வந்த உடனே ஆரம்பிச்சுக்கிட்டேன். சண்முகம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தேன். சொல்லுங்கண்ணே. ஒன்றும் இல்லை சண்முகம், நாங்கள் இப்போ லீலா வீட்டில் தான் தங்கியிருக்கோம். இல்லை, அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு பாரமாக இருக்கோமோன்னு தோணுது. அதுக்கு தான் நான் உங்களை இங்க வந்து தங்க சொன்னேன். நீங்க தான் வரமாட்டேன்னு பிடிவாதமா இருக்கீங்க. அதுக்கு இல்லை சண்முகம், கிருஷ்ணாவுக்கு வேலை எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த நிலைமையில நாங்களும் அங்கே இருந்து அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். அதான் நான் ஏதாவது வேலைக்கு போகலான்னு இருக்கேன். அதுக்கு இப்போ என்ன அவசரம்? முதல்ல இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை சண்முகம், கேஸ் அது பாட்டில் நடந்துட்டு போட்டோம். எனக்கு இப்படி சும்மாவே வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. அதுவும் இல்லாமல் கர்ப்பமாக இருக்கிற உங்கள் அண்ணியை என்னால் கூட இருந்து பார்த்துக்க முடியாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறமாவது இவளுக்கு பிரசவம் ஆகிற வரைக்கும் நான் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்டா. இப்போ நான் என்ன பண்ணணும்? அது வந்து என்கிட்ட எதுக்கு நான் தயங்குற? எதுவாக இருந்தாலும் சொல்லு. அது ஒன்றும் இல்லை சண்முகம், உங்க அண்ணன் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு பார்க்குறாரு. அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான். இதுக்கு என்ன தயங்குற? எவ்வளோ பணம் வேணும் சொல்லு. ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தால் போதும், ஆரம்பிச்சிடலாம். எப்போ வேணும்? இடம் பார்த்துட்டு இருக்கேன். இடம் கிடைச்ச உடனே அட்வான்ஸை கொடுத்து வேலையை உடனே ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எப்படியும் ஒரு 2-3 நாள்ல தேவைப்படும்னு நினைக்கிறேன். சரி, நீ இடத்த பாரு, நான் பணம் தரேன். தேங்க்யூ சண்முகம். அப்போ நாங்க கிளம்புறோம்டா. என்னண்ணே வந்த உடனே கிளம்புறேங்கிறீங்க? இருந்து சாப்பிட்டு போலாம்ல? இல்லடா, உங்க அண்ணிய ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு கூட்டு போனோம். இப்பயே லேட் ஆயிடுச்சு. நாங்க போயிட்டு நாளைக்கு வேணும்னா வரோம். சரியா? சரிண்ணே, பார்த்து போயிட்டு வாங்க. போலாமா? வரோம் அத்தை. வரேம்மா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. வரேன் ஜெயந்தி. வரேன் ஜெயந்தி. சரிக்கா. அக்கா ஒரு நிமிஷம்.
இந்தாக்கா மாங்காய் ஊறுக்கா உனக்காக நானே செஞ்சது. தேங்க்ஸ் ஜெயந்தி. வரேன். வாங்க. வரேன். போயிட்டு வரேன் சண்முகம். வாங்க வரேன்டா. சரிண்ணே. ஆ ஜெயந்தி, அண்ணன் நம்மக்கிட்ட முதல் தடவை ஹெல்ப் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். ஆமாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில நாம தான் உங்களுக்கு உதவியா இருக்கணும். கண்டிப்பாக ஜெயந்தி. இப்போ என் கையில் பணம் இல்லை. உன்கிட்ட இருக்க நகையை எடுத்துட்டு வா, அடமானம் வச்சு பணத்தை கொடுத்துருவோம், அப்புறமா திருப்பிக்கலாம். 2 லட்சத்துக்கு நான் ஒரு 16 சவரன் அடமானம் வச்சா கரெக்டாக இருக்கும்ல? சரி, அப்போ போய் 16 சவரன் மட்டும் எடுத்துட்டு வந்துரு. நான் இப்பயே போய் பேங்க்ல அடமானம் வச்சிடறேன். என்ன ஜெயந்தி யோசிச்சுட்டு இருக்க? போய் எடுத்துட்டு வா. இல்ல, அது வந்து என்ன வந்து போயின்னு இழுத்துட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல மாப்ள, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. உங்க அண்ணனுக்கு தொழில் விஷயமா கொடுக்க போற பணம் இன்னைக்கு கொடுத்தா நல்லா இருக்காதேன்னு யோசிக்கிறா. நாளை மறுநாள் நல்ல நாள், அன்னைக்கு கொடுத்துடலாம் மாப்ள. இது என்கிட்ட முதல்ல சொல்ல வேண்டியதானே? சரி, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். என்னடி இது, நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. இன்னைக்கு மாப்பிள்ளைய சமாளிச்சாச்சு, நாளை மறுநாள் நகையை கேட்டா எப்படி சமாளிக்கிறது? என்னவோமா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த கடவுள் தான் நமக்கு வழிகாட்டணும். என்ன? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ப்ளீஸ்மா, ஒரு 5 நிமிஷம். என்னன்னு சீக்கிரம் சொல்லு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. என்னம்மா அது? பிலோமினா தான் ஏதோ சின்ன பொண்ணு அப்படி நடந்துகிட்டா. நீங்களும் இப்படி அவசரப்பட்டு 2வது கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்களேம்மா. இங்க பாரு, மீனா என் மருமகங்கிறத தாண்டி நான் அவ மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். அந்த பாசத்துல தான் நான் அவகிட்ட அவ்வளவு தூரம் இறங்கி பேசினேன். ஆனா அவ என் பேச்சுக்கு கொஞ்சம் கூட மதிப்பே கொடுக்கலையே. இதுக்கு மேல என் பையன் வாழ்க்கைய பத்தி நான் யோசிக்க வேண்டாம்? வாஸ்தவம் தாம்மா. பிலோமினா அன்னைக்கு செலியன் மேல இருந்த கோபத்தினாலதான் அந்த மாதிரி எல்லாம் பேசினாலே தவிர உங்க மேல இன்னி வரைக்கும் நல்ல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காமா. பேசினா தீராதது எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க நீங்க தான் இந்த பிரச்சனையை பேசி தீர்த்திருக்கணும். அதை விட்டுட்டு செழியனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறது நல்லாவாம இருக்கு. நானும் என் பையனும் நிறைய பேசிட்டோம் அகிலா. இதுக்கு மேல அவகிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இப்போதைக்கு என் பையனோட எதிர்காலம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். அவ இப்பதான் எல்லா கருமத்தையும் மறந்துட்டு சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனசார சம்மதம் கொடுத்திருக்கான். சீதா என் பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சும் என் பையனை புரிஞ்சுகிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. தயவு செஞ்சு நீயோ உன் தங்கச்சி மீனாவோ ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. என்னம்மா இப்படி பேசுறீங்க? உங்க பையன் எதிர்காலம் மட்டும் நல்லா இருந்தா போதுமா? அப்போ பிலோமினோட எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டாமா? அதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? வேணும்னா நீங்களும் ஒரு நல்ல பையனா பார்த்து உங்க தங்கச்சி மீனாவுக்கு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வைங்க. நாங்களா வேண்டான்னு சொல்றோம்? இந்த பாருமா, என்னைக்கு மீனா விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தாளோ அன்னைக்கே என் பையனுக்கும் அவளுக்கும் இருந்த உறவு அருந்து போச்சு. என் பையனுக்கு சீதா தான் மனைவி, எனக்கு அவ தான் மருமக. இதை யாராலையும் மாத்த முடியாது.
என் ஃப்ரெண்டு சீதா அவளோட கல்யாணத்துக்காக நம்ம கிட்ட கேட்டரிங் ஆர்டர் கொடுக்க வந்தா ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. என்ன விஷயம்? அவ யார கல்யாணம் பண்ணிக்க போறா தெரியுமா? யார? செழியன. கடவுளே, ஆசைக்கு ஒரு பொண்ணையும் ஆசைக்கு ஒரு பையனையும் கொடுத்துட்டு 2 பேர் வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டியே. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.